ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதம் மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்குதுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ராசிநாதன் உங்க சுக்கிரன் வந்து உச்சமடைய போறார். 6ஆம் இடத்துல உச்சமடைய போறாரு. சனியோட சேர்றது கொஞ்சம் ஒரு இதுனாலும் அதே மாதிரி ராகு கூட சேரும்போது கொஞ்சம் டல்லாகும். ஆனா பெருசா வந்து கிடையாது. ஏன்னாலும் குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்க ராசிநாதன் உச்சமடைகிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்க ராசியே பார்க்கறதுனால, அதாவது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்க்குறாரு. அதனால உங்க தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் 9ஆம் இடத்தை. அந்த 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. தைரிய வீரிய வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். தைரியங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து 5 கிரகங்கள் இருக்குதுங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் அப்படின்னு 5 கிரகங்கள் இருக்குது. அதனால கலப்பு பலன்கள் தாங்க. குழந்தைகளை இந்த காலகட்டத்துல குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க குழந்தைகள்னால. அதே என்னதான் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பாவர்கள், அதாவது செவ்வாறாக சூரியன் இருந்தாலும் சூரியன் அரை பாவர்னு சொல்லுவோம், செவ்வாய் முக்கா பாவர்னு இருப்போம். 3 பாவர்கள் இருந்தாலும் 3 சுபர்களும் இருக்கிறாங்க. அந்த தொடர்பு கொள்றாங்க. சுக்கிரன், புதன், குரு இந்த 3 சுபர்களும் தொடர்பு கொள்றாங்க. அதனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில சிறு சிறு தொந்தரவுகள், குழப்பங்கள் கொடுத்து வந்த குழப்பங்களை உச்ச சுக்கிரன் போறதுனால அந்த வேலைகள் இருந்து வந்த குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தசாபுக்தி அடிப்படைகள்ல, அதாவது டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3 கொடுத்தீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில, தசாபுக்தி அடிப்படையில என்ன நடக்குதுன்னு துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.